அன்புள்ளம் கொண்ட அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள். இந்த 70s 80s 90ஸ்ல பிறந்தவங்களுக்கு விக்ரமாதித்தன் கதைகளை நல்லாவே கேட்டிருப்பீங்க. அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காகவும் ஏன் த்ரில்லிங்காகவும் கூட இருக்கும். ஆனா இந்த ஜென்ரேஷன் அந்த கதைகள்லாம் கேட்டிருப்பீங்களா இல்லையான்னு தெரியல. அதனால நான் தொடர்ந்து வாரத்துக்கு ஒரு முறை இந்த விக்ரமாதித்தன் கதைகளை நான் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். இந்த விக்ரமாதித்தன் கதைகள்ல வர அந்த வேதாளம் ஏன் முருங்கை மரத்துக்கு ஏறிச்சு அப்படின்றதுக்கு சுவாரஸ்யமான ஒரு கதை இருக்கு. அந்த கதையை தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல வேதாளத்தின் வரலாறு மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். உண்மையில் வேதாளம் யார் என்று தெரியுமா? தமிழர்கள் பழங்காலம் முதலே கூறி வரும் ஒரு பழமொழி, அந்த காலத்துல நல்லாவே தெரியும். இந்த பழமொழி அடிக்கடி அப்ப யூஸ் பண்ணுவாங்க. வேதாளம் திரும்ப முருங்கை மரத்துக்கு ஏறிச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக பிடிவாதக்காரர்களுக்கு இந்த பழமொழியை கூறுவோம். விக்ரமாதித்தன் இந்திய வரலாற்றில் மிகவும் புகழ்பெற்ற ஒரு மன்னர் ஆவார். அவரின் திறமையும் ஆற்றலும் எல்லையற்றவை. தீவிர காளி பக்தரான விக்ரமாதித்தன் முருங்கை மரத்தில் தொங்கிய ஒரு வேதாளத்திடம் மாட்டிக்கொண்டு படாத பாடுபட்டு இறுதியில் அதை காளி கோவிலுக்கு கொண்டு வந்தார். அந்த வேதாளம் யார்? அது ஏன் முருங்கை மரத்தில் தொங்கியது? அது ஏன் கதை சொல்லிக்கொண்டே இருந்தது? அதற்கு சாபம் நீங்கியதா? என்ற பல கேள்விகளுக்கு இந்த வீடியோ பதிவு பார்க்கலாம். உண்மையில் வேதாளம் என்பது தேவர்கள் உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருந்த புட்பதத்தன் தான். புட்பதத்தனும் அவனது மனைவி தேவதத்தையும் தேவர்களுக்கு ஆடை தைத்து கொடுக்கும் பணியை செய்து கொண்டிருந்தனர். இந்நிலையில் புட்பதத்தனுக்கு ஒரு விபரீத ஆசை தோன்றியது. அதுதான் ஈசனுக்கும் பார்வதி தேவிக்கும் அழகிய உடை ஒன்றை தைத்து கொடுக்க வேண்டும் என்று. இன்னைக்கு இந்த பொருட்களை தானம் பண்ணினா உங்கள் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுமாம். புட்பதத்தன் தான் நினைத்தது போலவே அழகிய ஆடைகளை தயாரித்து அதனை ஈசனுக்கு வழங்க கைலாயத்திற்கு சென்றான். அங்கு சென்று ஈசனை பார்த்த மகிழ்ச்சியில் வந்த வேலையை மறந்துவிட்டு ஈசனை வணங்கியே நேரத்தை கழித்து விட்டான். ஈசனிடம் விடை பெற்றுக் கொண்டு அவன் திரும்பிய போது இருள் சூழ்ந்து விட்டது. பிறகுதான் அவனுக்கு ஆடையை ஈசனுக்கும் பார்வதிக்கும் தராமல் வந்து விட்டது ஞாபகம் வந்தது. இருட்டியும் விட்டதால் கைலாயத்தின் வாசலிலேயே படுக்க முடிவெடுத்தான். அன்று இரவு சிவபெருமான் பார்வதி தேவியிடம் ஒரு முக்கியமான தேவ ரகசியம் பற்றி கூறிக்கொண்டிருந்தார். அது கைலாயத்தின் வாசலில் படுத்திருந்த புட்பதத்தன் காதுகளில் விழுந்து விட்டது. மறுநாள் ஈசனிடம் சென்று தான் கொண்டு வந்த ஆடைகளை கொடுத்துவிட்டு ஆசி பெற்ற புட்பதத்தன் நேற்று இரவு தான் கைலாய வாசலில் படுத்திருந்ததாகவும் சிவன் கூறிய தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதையும் அப்போதிலிருந்தே தன் மனம் படாத பாடுபடுவதையும் கூறினான். தேவ ரகசியத்தை கேட்டுவிட்டதால் கோபமுற்றார் சிவபெருமான். இருப்பினும் அவன் உண்மையை கூறியதால் அதனை எக்காரணத்தைக் கொண்டும் யாரிடமும் கூறக்கூடாது என்று அவனை எச்சரித்து அனுப்பினார். சனி பகவானின் அருளை பெற சொல்ல வேண்டிய சனி மந்திரங்கள், சிவனின் சாபம், கைலாயத்திலிருந்து திரும்பி வந்த புட்பதத்தன் பல நாட்கள் நிம்மதியின்றி தவித்து வந்தான். அவன் மனைவி பலமுறை கேட்டும் காரணம் என்னவென்று சொல்லாத புட்பதத்தன் ஒரு நாள் அழுத்தம் தாங்காமல் அந்த தேவ ரகசியத்தை தன் மனைவியிடம் கூறிவிட்டான். இது உடனே ஈசனுக்கு தெரிந்துவிட்டது. தன் பேச்சை மதிக்காத புட்பதத்தனை வேதாளமாக மாறி பூமியில் முருங்கை மரத்தில் தொங்கும்படியும் ரகசியத்தை காக்க முடியாத நீ இனி கேள்விகள் கேட்டுக்கொண்டே உன் வாழ்நாள் முழுவதும் கழிப்பாய் என்றும், ரகசியத்தை கேட்ட தேவதத்தை வனத்தில் இரவு முழுவதும் வீணை வாசித்து மற்றவர்கள் உறக்கத்தை கெடுத்துக் கொண்டே இருப்பாய் என்றும் சாபமளித்தார். பல ஆண்டுகளாக வேதாளமாக புட்பதத்தன் சுடுகாட்டில் உள்ள முருங்கை மரத்தில் தலை கீழாக தொங்கிக் கொண்டிருந்தான். அந்த நேரத்தில் முனிவன் ஒருவன் வேதாளத்தை தன் அடிமையாக்கி அதன் சக்திகள் மூலம் உலகத்தை ஆள நினைத்தான். அதற்காக தவமிருந்த போது காளி தேவி 1000 அரசர்களின் தலையை தனக்கு காணிக்கையாகி அளித்தால் உன் வேண்டுதலை நிறைவேற்றுகிறேன் என்று கூறினார். அந்த கொடூர முனிவனும் பல அரசர்களை ஏமாற்றி காளி கோவிலுக்கு அழைத்து வந்து அவர்களை பலி கொடுக்க தொடங்கினான். இப்படியே 999 அரசர்களின் தலையை காளிக்கு பலி கொடுத்தான்.
1000வது பலியாக விக்ரமாதித்தனை பலி கொடுக்க நினைத்த முனிவன் விக்ரமாதித்தனின் அரசவைக்கு சென்று காட்டுக்குள் ஒரு காளி கோவில் இருப்பதாகவும் அங்கு வேண்டினால் உங்கள் நாடு வளம் பெறும் எனவும் கூறினான். விக்ரமாதித்தனும் முனிவனின் பேச்சை நம்பி அவனுடன் செல்ல சம்மதித்தான். முனிவனுடன் காளி கோவிலுக்கு சென்ற விக்ரமாதித்தன் அந்த இரவு அந்த கோவில் மண்டபத்தில் தங்க முடிவெடுத்தான். முனிவனும் பூஜை முடிந்தவுடன் விக்ரமாதித்தனை பலியிட முடிவெடுத்தான். அப்பொழுது தூரத்திலிருந்து கேட்ட மனதை மயக்கும் அந்த வீண இசை அவனை ஈர்த்தது. இசை வந்த திசை நோக்கி நடந்தான். அங்கே ஒரு அழகிய பெண் இருட்டில் அமர்ந்து கொண்டு வீணை வாசித்துக் கொண்டிருந்தாள். அவளிடம், நீ யார், ஏன் வனத்திற்குள் அமர்ந்து வீணை வாசித்துக் கொண்டிருக்கிறாய் என்று கேட்டான் விக்ரமாதித்தன். அந்த பெண் வேறு யாரும் இல்லை, தேவ ரகசியத்தை கேட்ட புட்பதத்தினின் மனைவி தேவதத்தை. அவள் தன் கதையை விக்ரமாதித்தனிடம் கூற அவள் மேல் இரக்கம் கொண்டான் விக்ரமாதித்தன். தங்களுடைய சாபம் தீர என்ன செய்ய வேண்டும் என்று தேவதத்தையிடம் கேட்டான். அதற்கு தேவதத்தை, நானும் வேதாளமாக தொங்கிக் கொண்டிருக்கும் என் கணவரும் காட்டிற்குள் இருக்கும் காளி கோவிலுக்கு சென்று வழிபட்டால் எங்கள் சாபம் நீங்கும். ஆனால் என் கணவரை அந்த முருங்கை மரத்தில் இருந்து இறக்கி காளி கோவிலுக்கு அழைத்து வருவது இயலாத ஒன்று என்று கூறி அழுதான். அது எவ்வளவு பெரிய ஆபத்தாய் இருந்தாலும் நான் அதனை செய்கிறேன் என்று கூறி அங்கிருந்து சென்றான் விக்ரமாதித்தன். சுடுகாட்டிற்கு சென்ற விக்ரமாதித்தன் அங்கு தலைகீழாக தொங்கிக் கொண்டிருந்த வேதாளத்தை கட்டி முதுகில் தூக்கி போட்டுக் கொண்டான். அதுவரை அமைதியாக இருந்த வேதாளம் விக்ரமாதித்தனிடம் பேசத் தொடங்கியது. விக்ரமாதித்தன் என்ன சொல்வதென்று தெரியாமல் விழிக்க அவர்களின் பயணம் தொடங்கியது. விக்ரமாதித்தன் முதுகில் ஏறிய வேதாளம் அவனிடம் கதை சொல்ல தொடங்கியது. விக்ரமாதித்தனும் கதை கேட்க தொடங்கினான். இறுதியாக வேதாளம் கதையிலிருந்து ஒரு கேள்வி கேட்டது. அதற்கான விடை விக்ரமாதித்தனுக்கு தெரிந்து இருந்தது. பதில் கூறினால் வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்துக்கு சென்றுவிடும். பதில் கூறவில்லை என்றால் தலை வெடித்து சிதறிவிடும். என்ன செய்யலாம் என்று யோசித்த விக்ரமாதித்தன் பதிலே கூறிவிடலாம் என்று வாய் திறந்து பதில் கூறிவிட்டான். தான் இட்ட நிபந்தனையை விக்ரமாதித்தன் மீறிவிட்டதால் மீண்டும் முருங்கை மரத்துக்கு சென்றது வேதாளம். இதே போல 24 முறை கதை சொல்லி மீண்டும் முருங்கை மரத்திற்கே சென்றது வேதாளம். மீண்டும் வேதாளத்தை தன் முதுகில் ஏற்றிக்கொண்டு கோவிலுக்கு கிளம்பினான் விக்ரமாதித்தன். இம்முறையும் வேதாளம் கதை சொல்ல தொடங்கியது. ஆனால் விக்ரமாதித்தன் வாய் திறந்து பேசவில்லை. கேள்விக்கு பதில் கூறுவது போலவே பாசாங்கம் செய்து கொண்டு கோயில் வரை வந்துவிட்டான். விக்ரமாதித்தனையே கவனித்து வந்த வேதாளம் கோயில் வந்து விட்டதை உணரவே இல்லை. சிவன் கூறியபடி கோவிலுக்கு புட்பதத்தனும் தேவதத்தையும் சேர்ந்து வந்ததால் அவர்களின் சாபம் நீங்கியது. சாபம் நீங்கிய புட்பதத்தன் விக்ரமாதித்தனுக்கு நன்றி கூறியதோடு முனிவனின் உண்மையான எண்ணத்தை பற்றியும் கூறினான். இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த விக்ரமாதித்தன் அந்த முனிவரின் தலையை காளி தேவி முன் வெட்டி வீழ்த்தினான். அப்போது அங்கு தோன்றிய காளி தேவி, விக்ரமாதித்தா, நீ கொடுத்த பலியில் என் மனம் குளிர்ந்தது. உனக்கு என்ன வர வேண்டும் என்று கேள் என்று கூறினாள். அதற்கு விக்ரமாதித்தன் முனிவனால் கொல்லப்பட்ட அனைத்து அரசர்களும் உயிர் பெற வேண்டும் என்று வரம் கேட்டார். காளி தேவியும் விக்ரமாதித்தன் கேட்ட வரத்தை தந்ததோடு அவனையும் அவன் நாட்டு மக்களையும் வாழ்த்தி விட்டு சென்றார். இதுதாங்க விக்ரமாதித்தன் கதைகள்ல வர அந்த வேதாளத்தின் வரலாறு. அந்த வேதாளம் சொன்ன அந்த 24 கதைகளை நாம அடுத்தடுத்த வீடியோல பார்க்க போறோம். இப்போ இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்க. கூடவே பெல் நோட்டிபிகேஷனும் தட்டி விடுங்க. அப்பதான் நான் அடுத்தடுத்து போற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம்.